வணக்கம் கடகராசியின் அன்பு நேயர்களே, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்துவிட்டது. மிக விரைவில் கோடீஸ்வரனாகும் அதிர்ஷ்டம். அதாவது கடகராசிக்கு குரு பயிற்சி. தீபாவளி பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தேவர்களின் குருவான குரு பகவான் தனது உச்ச ராசியான கடகராசிக்குள் நுழைய இருக்கிறார். பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதங்கள் தங்குவார். இந்த முறை 12 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் கடகராசி குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் பல்வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்துவார். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமும் நன்மைகளையும் கிடைக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக சமூகத்தில் மரியாதை உயரும், நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், வெளிநாட்டு பயணம் சாத்தியம், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகும், நிதி முன்னேற்றம் காணப்படும். இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மிதுன ராசியில் குரு வக்ரமாக மாறுகிறார். அங்கிருந்து கடகத்துக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரத்துக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருகிறார். குரு பகவான் வக்ரமாக மாறும் போது புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும். 2027 மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சைகள் புரட்சிகள் ஏற்படும். புதிய மருத்துவம் கண்டுபிடிக்கப்படும். குரு வக்ரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி ஆகிய 3 ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்கும். ஆனால் கடகராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக அடிமேல் அடிவிடும் காலகட்டமாகும். பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். விரயத்தில் குரு இருக்கும் போது சந்தோஷம் உண்டாகும். ஆனால் 12இல் அமரும் போது சோகமாக மாறும். இழந்து விட்டதை நினைத்து சோகமாக மாறியிருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை போன்றவற்றால் இழப்பு போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இப்போது குரு வக்ரமாகும் போது உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறும். இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எடுத்து கொண்டிருந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். நவம்பர் 11 முதல் மார்ச் 12க்குள் கட்டாயமாக சூப்பரான வேலை வாய்ப்புகள் வரும். ஒரு சிலருக்கு தொழில் துறையே மாறும் யோகமும் உண்டாகும். ஏனென்றால் உற்பத்தி துறையில் இருந்தவர்கள் திடீரென டிசைனிங் துறைக்கு மாறுவீர்கள். வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வேலைகள் கிடைக்கும். இடமாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆன்சைட் யோகம் உண்டாகும். கனடா, அமெரிக்கா செல்லும் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். குருவின் மூலமாக மாறும் வாய்ப்புகள், இடமாற்றம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். அதேபோல் ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி அது போன்ற நிலைமைகள் எல்லாம் மாறும். அந்த பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட இனி எழுந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. கொழுப்பை குறைக்கக்கூடிய ஸ்தானம் உண்டாகும். இதனால் உடல் எடையை குறைப்பீர்கள். அது மட்டுமில்லாமல் நிம்மதியான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க உள்ளது. சந்தோஷம் ரீதியாக 85%, பொருளாதாரம் ரீதியாக 75% நல்ல நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் பெறும் சந்தோஷங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இதனால் ரகசியம் காப்பது நல்லது. குருமார்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் சென்று வருவது, சங்கரமடம், ராகவேந்திரா மடத்திற்கு சென்று வருவது யோகத்தை கொடுக்கும். அங்கு ஒரு வேளைக்கான சாப்பாட்டுக்கு செலவை தானம் கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிட்டு வருவது நல்லது. அல்லது 4 பிராமணர்களுக்கு சாப்பாடு தானமாக அளிக்கலாம். இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் நேரமாகவே இருக்கப் போகிறது. அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, கடகராசி லக்கணக்காரர்களுக்கு விடுதலை பெறும் காலகட்டமாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அஷ்டஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார். கிரகணம் அஷ்டமத்தை தடை செய்வதால் உங்களுக்கு வரும் கெட்டவையெல்லாம் நல்லவையாகும் காலகட்டமாகவே இருக்கும். எந்த பாதிப்புகள் வந்தாலும் அவை அனுகூலமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கும். ஏனென்றால் அஷ்டமம் என்பது சண்டை, சச்சரவு, அவமானம், எதிர்பாராத நஷ்டம், பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போன்றவை உண்டாகும். இப்போது ராகுவும் சந்திரனும் அஷ்டமத்தில் அமர்வதால் எல்லா விதமான துர்ச்சமங்களும் நீங்கும். இரவு நேரங்களில் உணவு விற்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அஷ்டமத்தானத்தில் ஒரு கிரக தோஷத்தில் இருக்கும் போது விற்கவே முடியாத வீடுகளை முடிப்பீர்கள். சொத்து கையை விட்டு போனாலும் அதன் மூலம் லாபம் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத பெரிய கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 75% மேல் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கடகத்தை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு,
அதிர்ஷ்டம் உண்டாகும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். 40 நாட்களுக்கு நல்ல காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது. அது மட்டுமில்லாமல் முருகன் சிவனை வழிபாடு செய்வது, காயத்ரி மந்திரம் செபிப்பது நன்மைகளை தரும். சந்திரன் ராகு சேர்ந்திருப்பதால் சந்திர மௌலீஸ்வரரை மனதார வழிபடுவது உங்களை பாதிப்புகளிலிருந்து காக்கும். இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் 5 ராசியினருக்கு, அதாவது கும்பராசி, துலாம், மிதுனம், மகரம், மீனம் பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கும். இதனால் மனசஞ்சலம் ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் அழுத்துவது போன்று இருக்கும். 40 நாட்களுக்கு இது போன்ற நிலைமையே தொடரும். அதேபோல் கடகராசி லக்னக்காரர்களுக்கு விடுதலை பெறும் காலகட்டமாகவே இருக்கும். அஷ்டமத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பாகிஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். அஷ்டஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திரனும் அமர்ந்திருக்கிறது. கிரகணம் அஷ்டமத்தை தடை செய்வதால் உங்களுக்கு வரும் கெட்டவை எல்லாம் நல்லவையாகும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. எந்த பாதிப்புகள் வந்தாலும் அவை அனுகூலமாகவே மாறக்கூடிய நேரமாக இருக்கும். ஏனென்றால் அஷ்டமம் என்பது சண்டை, சச்சரவு, அவமானம், எதிர்பாராத நஷ்டம், பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போன்றவை உண்டாகும். இப்போது ராகுவும் சந்திரனும் அஷ்டமத்தில் அமர்வதால் எல்லா விதமான துர்ச்சம்பங்களும் நீங்கும். இரவு நேரத்தில் உணவு விற்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ஆகியோருக்கு எதிர்பாராத விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் கிரகண தோஷத்தில் இருக்கும் போது விற்கவே முடியாத வீடுகளை முடிப்பீர்கள். சொத்து கையை விட்டு போனாலும் அதன் மூலம் லாபம் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத பெரிய கடன்களை எல்லாம் அடைத்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 75% மேல் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது. கடகராசியை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகும். நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். 40 நாட்களுக்கு நல்ல காலகட்டமாகவே இருக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே இந்த உலகின் அற்புதமான மனிதர்கள். இவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் அவர்கள் கொண்டுள்ள கருணையும், அன்பும், பாசமும், அக்கறையும் வார்த்தைகளில் முழுமையாக வர்ணிக்க முடியாது. நிலவை தனது அதிபதியாக கொண்டிருக்கும் இந்த ராசிக்காரர்கள் பிறரின் உணர்வுகளை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அன்பின் மொழியால் அனைவரையின் மனதையும் வெல்லும் திறமை இவர்களுக்கே உண்டு. குறிப்பாக கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாசமிக்கவர்கள். குடும்பத்தினருக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். வீடு, குடும்பம், நண்பர்கள் இவர்களுக்கு பிரபஞ்சமே. இவர்களின் இதயத்தில் பாசம் எப்போதும் பெருகி கொண்டே இருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல் எல்லோரையும் பாதுகாப்பதில் இவர்களின் உண்மை பெருமை வெளிப்படும். மேலும் இவர்களின் கருணை உணர்ச்சி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். பிறரை சந்திக்கும் கஷ்டங்கள் தங்கள் கஷ்டமாக உணர்ந்து உதவ முனைந்திருப்பார்கள். ஒரு நண்பன் பிரச்சனையில் சிக்கினால் தங்கள் உயிரையே பணயம் வைத்து உதவுவார்கள். இதுதான் இவர்களின் உண்மையான மகத்துவம். அதேபோல் கடகராசிக்காரர்களின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர்கள் செயல்திறன் மற்றும் சாமர்த்தியம் வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த வலிமையும் துணிவும் கொண்டவர்கள். தேவையான நேரத்தில் சூழ்நிலையை திறம்பட கையாளும் திறன் இவர்களுக்கே உண்டு. அவர்கள் எவ்வளவு மென்மையான மனதுடன் இருந்தாலும் அநீதியை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்களின் உண்மை நட்பு வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கும். ஒருமுறை யாரிடமும் பாசம் காட்டினால் அந்த பாசம் ஆயுள் முழுவதும் நீடிக்கும். இவர்களின் நட்பு என்பது ஒரு பொக்கிஷம் போல. அவர்களுடன் வாழும் யாரும் தனிமையை உணரவே மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களின் உள்ளத்தில் இருக்கும் கலை உணர்வு கூட குறிப்பிடத்தக்கது. இசை, ஓவியம், இலக்கியம், சினிமா, எந்த கலைத்துறையிலும் இவர்களின் மனம் எளிதில் கவரப்படும். அழகையும் உணர்வையும் ரசிக்கும் திறன் இவர்களையே தனித்துவமாக்குகிறது. மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் அன்பின் உருவம், பாசத்தின் சின்னம், கருணையின் களஞ்சியம் என்று சொல்லலாம். இவர்களின் அருகில் இருப்பவர்கள் எப்போதும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள். இவர்களின் உண்மையான நற்பண்புகளை உலகமே வணங்க வேண்டியதே. அதனால்தான் கடகராசிக்காரர்களை பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் அது குறைவாகவே இருக்கும். அவர்கள் இந்த உலகில் பிறந்ததே மற்றவர்களுக்கு ஒளியாகவும் அன்பின் மழையாகவும் வாழ்வை அர்த்தமுள்ளதாகவும் தான்.
இது எல்லாவற்றையும் தாண்டி கடகராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஆனால் அந்த உணர்ச்சி பலவீனம் அல்ல, அது அவர்களின் மிகப்பெரிய வலிமை. யாரேனும் துன்பத்தில் இருந்தால் அதை முதலில் உணர்ந்து உதவி செய்ய முன்வரும் குணம் இவர்களிடம் உண்டு. குடும்பத்தை நேசிக்கும் மனம், நண்பர்களை காப்பாற்றும் உறுதி, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட பாசத்துக்கு மதிப்பளிக்கும் பண்பு இவர்களின் பெருமை. அதிலும் முக்கியமாக இவர்கள் மனதின் ஆழத்தில் பிறரை நேசிப்பதும் பாதுகாப்பதும் தான் மிகப்பெரிய நோக்கம். ஒருமுறை யாரையாவது நேசித்து விட்டால் அவர்களை எதுவும் நடக்காமல் பாதுகாப்பது இவர்களின் இயல்பு. இதனால் இவர்களை சுற்றி உள்ளவர்கள் எப்போதும் நிம்மதியுடன் பாதுகாப்புடன் இருப்பார்கள். மேலும் கடகராசிக்காரர்கள் மிகுந்த படைப்பாற்றல் கொண்டவர்கள் அல்ல. கலை, இசை, எழுத்து, ஓவியம், சமையல் போன்ற எந்த துறையிலும் இவர்களின் படைப்பாற்றல் வெளிப்படும். உணர்ச்சிகளை அழகான வடிவத்தில் வெளிப்படுத்தும் ஆற்றல் இவர்களுக்கு பிறப்பிலிருந்தே உண்டு. அவர்களின் அன்பு, கருணை, பரிவு போன்ற குணங்களை பார்த்தால் கடகராசிக்காரர்கள் இல்லாமல் உலகமே சுவையற்றதாக்கி விடும் போல தோன்றும். அவர்கள் இல்லாமல் ஒரு குடும்பம் முழுமையாக இருக்க முடியாது. வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரையும் மனதார கவனித்து அவர்களின் சந்தோஷத்தில் சந்தோஷப்படுவதும் துயரத்தில் இணைந்து அழுவதும் இவர்களின் தனித்துவம். மேலும் இவர்களிடம் இருக்கும் நினைவாற்றல் அசாதாரணம். சிறிய விஷயங்களையும் மனதில் பதித்து வைத்திருப்பார்கள். அதனால்தான் யாராவது துன்பப்பட்ட ஒரு தருணத்தையும் மறக்காமல் பின்னாளில் அதை சரி செய்ய முயலுவார்கள். இவர்கள் அளிக்கும் அன்பு, பரிவு எந்த அளவுக்கு வலிமையானதோ அதே அளவுக்கு அவர்கள் தரும் மன்னிப்பும் பெரியதாகும். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் வல்லவர்கள். உன்னால் முடியும் என்று சொல்வதற்கான மிக சரியான மனிதர்கள் இவர்களே. ஏனென்றால் அவர்கள் சொல்வதில் உண்மையான அன்பும் ஆதரவும் இருக்கும். முடிவாக சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள் உலகிற்கு தேவையான பாசத்தின் தூதுவர்கள். குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மட்டுமல்ல, சமுதாயத்திற்கே ஒரு அரிய செல்வம். இவர்களின் அன்பும் பரிவும் உலகை அழகாகவும் இனிமையாகவும் மாற்றுகின்றன. சரி, இதே போல ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.